பொது எதிரி யாருன்றதை விஜய் அவர்கள் டிக்ளேர் பண்ணுறார். அதிமுக தாவேக என்ற நரேட்டிவை நான் செட் பண்ண முயற்சிக்கிறேனா என்றால் ஆமாம், செட் பண்ண முயற்சிக்கிறேன். இதை விஜயும் மறுக்க மாட்டார், யாரும் மறுக்க மாட்டார். விஜய் அவர்களே இதை விரும்புவார் என்று நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் பார்வையாளனாக நான் பொது வெளியில் எனது இந்த கருத்தை வைக்கிறேன். தமிழகத்தின் நலனுக்காக தமிழக மக்களை ஒரு குடும்பம் சுரண்டுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்போது தமிழக மக்களின் நலன் கருதி விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொன்னேன். விஜய் அவர்கள் அரசியலில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லும்போது விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவர்களை கணக்கில் கொண்டு தான் சொன்னார், அதிமுகவை கணக்கில் கொண்டு சொல்லலை. ஆனால் மீண்டும் மீண்டும் சவுக் அவர்கள் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காரோ, ஒருவேளை அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறதுனால தான் இப்படி சடனாக மாற்றி பேசிட்டாரோ? ஒவ்வொரு விஷயமாக போகலாம். ஃபஸ்ட்டு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு விஜய் எங்கே சொன்னார்? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்பது விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு. விஜய் அவர்களோட அந்த மாநாடு தான் விஜய் அவர்களோட லான்ச்னு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு தான் தமிழகமே அவரை உற்று நோக்க தொடங்கியது. அண்ட் விஜய் அதிகாரத்தில் பங்குன்னு ட்ராப் பண்ண அந்த பாம்ஷெல் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி மற்ற கட்சியினர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது தெரியல. ஆனால் திருமாவளவன் துடிதுடித்து போய்விட்டார். எனது அதிகாரத்தில் பங்குன்னு நீங்கள் எங்களை நோக்கி சொல்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் சொன்னார்ன்றதை நம்ம பார்த்தோம். எந்த இடத்திலும் திரு விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்கவே போவதில்லைன்றதை இந்த தருணம் வரை சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாளை அமைக்க மாட்டார்ன்ற உத்தரவாதத்தை நீங்கள் சொல்ல முடியாது. அமைக்க மாட்டார்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனதில் வைத்து அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லவில்லை என்றும் புரிந்து கொள்ளலாம், சொன்னார் என்றும் புரிந்து கொள்ளலாம். அதிகாரத்தில் பங்களிப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறதா என்றால் தேர்தலுக்கு முன்னதாக அதிகாரம் அளிக்க இந்த தருணம் வரை அதிமுக தயாராக இல்லை என்பதை தெளிவுபடுத்தி வருகிறேன். அப்போ யாரை மனசில் வச்சுக்கிட்டு விஜய் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார்னா நீங்கள் குறிப்பிட்ட கட்சிகள் தான். விசிக, இடதுசாரிகள், தேவைப்பட்ட காங்கிரஸை கூட அதில் சேர்த்துக்கலாம், ஓகேவா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு தயாராகவே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். யாருக்கு அந்த அதிகாரத்தில் அந்த பங்கை அளிப்பார்? விஜய், ஓகேவா? இது ஒரு புறம். ஏன்னா புக் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய மனசு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். இல்லை, இந்த நிகழ்ச்சியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் தான் இருக்குன்னு சொன்னார். மனது இங்கே தான் இருக்குன்னு சொன்னார். அதுக்கு திரும்ப இதயத்தை திருடாதே அப்படின்னு சொல்லிட்டாரு. என் மனசு அங்கே இல்லை அதுதானே சொன்னார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு புரியலை. ஏன் அதிமுகவோட கூட்டணி வேணாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலையே சார். ஒன்று ஒன்றாக போவோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லி முடியல. அதிமுக தாவேக என்ற கூட்டணி என்ற நரேட்டிவை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் செட் பண்ண முயற்சிக்கிறார். அது நிறைவேறவில்லை என்பதால் விமர்சித்து பேசுகிறார்ன்ற விமர்சனம் தான் நீங்கள் சொல்ல வந்தது. அதிமுக தாவேக என்ற நரேட்டிவை நான் செட் பண்ண முயற்சிக்கிறேனா என்றால் ஆமாம், செட் பண்ண முயற்சிக்கிறேன். இதை விஜயும் மறுக்க மாட்டார், யாரும் மறுக்க மாட்டார். விஜய் அவர்களே இதை விரும்புவார் என்று நான் பார்க்கிறேன். விரும்புகிறார். என்ன காரணம் என்றால் பொது எதிரி யாருன்றதை விஜய் அவர்கள் டிக்ளேர் பண்ணுறார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? எல்லா அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா திமுக மீது ஒரு கடுமையான தாக்குதலை திரு விஜய் அவர்கள் தொடுக்கிறார். ஸோ திமுக என்பது பொது எதிரி. அண்ட் மத்திய அரசு காரணம் காமிச்சிட்டு நீங்கள் ஒரு குடும்பம் இதை சுரண்டிட்டு இருக்குன்றதை திரு விஜய் அவர்கள் சொல்லிட்டார். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதில் திரு விஜய் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? திமுக அகற்றணுன்றதில் விஜய்க்கு ஏதாவது வேறு கருத்து இருக்க போதா? வேறு கருத்தில் இருக்க இல்லை, திமுகவை அகற்றணும். அப்போ திமுகவை அகற்றுவதற்கு ஏற்றது போல அரசியல் வியூகங்களை வகுக்க வேண்டிய நிலையில் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். திமுகவை அகற்றியே தீர வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி எது? அதிமுக. அப்போது இவர்கள் இருவரும் கரம் கோர்ப்பது என்பது இயல்பு தானே? சரி, இல்லை, இது ரெண்டையும் விட்டுருவோம். விக்கிரவாண்டி மாநாடு முடிகிறது. அப்போ நான் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டார். காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் விஜய் அவர்களுடைய அறிவிப்பு வரவேற்கத்தக்கதுன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். விஜய் இந்த அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அப்போது நாம் யோசிக்கலாம். திரு விஜய், நான் இப்போ சொன்ன இந்த 5 அல்லது 6 கட்சிகள் சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த முடியுமான்றதை நாம் அப்போது ஆலோசிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
விஜய் அவர்களோட விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த உடனேயே இந்த கூட்டணி கட்சிகள் அத்தனையும் விஜயை கடித்து பிராண்டுவதைக்கு கொஞ்சம் கம்மியாக மீதி எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்படிலாம் தேவையில்லாமல் அதிகாரத்தில் பங்குலாம் பேசக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் சொல்லிவிட்டார்கள். திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட தினந்தோறும் அத்தனை பேரும் சொல்லி வருகிறார்கள். ஸோ திமுக கூட்டணியில் விரிசலோ பிளவோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் வரை இல்லை. அப்போ விஜய் அவர்களின் இலக்கு என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் அதே இலக்கு கொண்ட இன்னொரு கட்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் இருவரும் இணைந்தார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுக இதே கூட்டணியோடு தொடர்ந்தாலும் அகற்ற நிச்சயமாக முடியும் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார், ஸ்வீப்னு சொல்றாங்க. நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தாவேக மற்றும் அதிமுக கூட்டணி என்ற நரேட்டிவை நான் செட் பண்ணுறேன் தான், இல்லை ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்லை முடியாது, நான் தனியாக நிற்கிறேன் என்ற முடிவு நான் இப்போ நான் விஜய் கையை பிடிச்சி எடுத்து வாங்க சார் என்றெல்லாம் நான் கூப்பிடவில்லை. ஒரு அரசியல் பார்வையாளனாக நான் பொது வெளியில் எனது இந்த கருத்தை வைக்கிறேன். தமிழகத்தின் நலனுக்காக திரு விஜய் அவர்களும் அஸ்ஸாம் மக்களுக்காக இந்த கட்சியை தொடங்கவில்லை, தமிழக மக்களுக்காக தான் இந்த கட்சியை தொடங்குகிறார். தமிழக மக்களை ஒரு குடும்பம் சுரண்டுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்போது தமிழக மக்களின் நலன் கருதி விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொன்னேன். ஸோ விஜய் அவர்களும் இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறத விரும்புகிறாருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து திமுகவை எதிர்த்து தான் பேசுகிறார். விஜயகாந்த் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட். இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த போது, அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் திமுக பிரிந்து வந்தபோது அவர் திமுக எதிர்த்தார், காங்கிரஸ் எதிர்க்கலை. ஏன்னா அப்போ காங்கிரஸும் திமுகவும் எதிர்த்து துருவங்கள். காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுகன்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் நாளைக்கு காங்கிரஸ் நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு திமுகவை தான் எதிர்த்தார். அதன் போல் அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கட்சினா விஜயகாந்த் அவருடைய கட்சி. திரு விஜயகாந்த் அவர்கள் 2005 முதல் பொதுக்கூட்டத்திலே அம்மாவும் வேணாம் ஐயாவும் வேணான்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த கூட்டத்திலே பேசினார், ஞாபகம் இருக்கும். கண்டினியூ பண்ண ரெண்டு திமுக கட்சியும் மக்களை ஏமாத்துறாங்க. திராவிட கட்சிகளும் மக்களை ஏமாத்துறாங்க. நான் நல்லாட்சி கொடுப்பேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபட்டது. ஆனால் அது சரியாக சென்று சேரவில்லையோ, இல்லை எடுபடவில்லையோ, இல்லை விஜயகாந்த் கட்டமைப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்த தேர்தலில் அவரோட பலத்தை புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டார் விஜயகாந்த் அவர்கள். விஜய்க்கு அவர்களுக்கும் தெரியும், அவருக்கு முதலாவது கட்டமைப்பு இல்லை. இப்போ தான் மாவட்ட செயலாளர்கள் மற்ற பதவிகள்லாம் நியமிக்கிறாரு. இன்னொரு விஷயம் தேர்தலுக்கு பணம் அவர்கிட்ட இல்லை. ஓகேங்களா, அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மாநாட்டில் திமுகவை தான் திமுகவை சொல்கிறாரு. பாஜகவை ஆதரிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஒரு கட்சியை நடத்த முடியாது. அது தெரிஞ்சே தான் அதிமுக கூட்டணியிலேருந்து அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜகவை பிரித்தாங்க. ஸோ தற்பொழுதுனா விஜய்க்கு ஒரு ஐடியா இருக்குது ஃப்யூச்சரில். என்னென்னா நம்மளால் தனியாக நின்று 234 தொகுதியும் வெல்ல முடியாது. நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. ஸோ அது நம்மளுக்கு மேலேயாக இருக்கலாம், நம்மளுக்கு கீழே இருக்கலாம், நம்மளோட பெரிய கட்சியாக இருக்கலாம், சிறிய கட்சியாக இருக்கலாம். நம்மளோட சிறிய கட்சியோட கூட்டணி வச்சு நம்மளால் தேர்தலில் வெல்ல முடியாது. ஆனால் அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சு அதை வெல்லுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதன் பிறகு கூட நம்ம நம்ம திமுகவும் அதிமுகவும் எதிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவில் இருக்கிற. அதனால தான் அந்த விகடன் மேடையாகட்டும், அந்த முறை அந்த மாநாடாகட்டும், இதில் அதிமுக நீங்கள் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. நான் சொல்லுவேன், ஒரே ஒரு வார்த்தை கூட அதிமுகவை எதிர்த்து விஜய் அவர்கள் பேசவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் பேசலை. அவங்க கட்சியில் இருக்கிற யாருமே பேசலை. சரி, விஜய் மட்டும்தான் பேசலை, கட்சியில் இருக்கவங்க யாராச்சும் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா கட்சியில் இருக்கவங்க யாருமே பேசலை. ஸோ தலைமையின் அறிவுறுத்தல் இல்லாமல் கட்சிக்காரங்க ஒரு கட்சியை பற்றி புகழ்ந்தும் பேச மாட்டாங்க, இகண்டும் பேச மாட்டாங்க. ஸோ விஜயும் பேசலை, விஜய் கட்சி சார்ந்தவங்களும் பேசலை, ஒரு அறிக்கை கூட வரல. அப்படிப்பட்ட பட்சத்தில் 2026 அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்மளால் தனியாக வேலை. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பாத யாத்திரை போகலாம், அந்த 69 படம் முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் பார்க்கலாம் தன்னோட பலம் எப்படி இருக்கு, ஒரு சர்வே மூலமாக பார்க்கலாம் தன்னோட பலம் எப்படி இருக்குன்னு. அதன் பிறகு தன்னோட பலத்தை அறிஞ்சிக்கிட்டு அதன் பிறகு அவர் யாரோட கூட்டணி வைக்கிறார், எப்படிப்பட்ட கூட்டணி, சீட் ஷேரிங்லாம் இருக்கும் அப்படின்னு. அதை ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, அதிமுக கூட்டணி ஏன் விஜய் வைப்பாருன்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேஷன்லாம் யாருமே அதிமுகவையோ இல்லை எம்ஜிஆர் அவர்களையோ இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்களையோ பற்றி எதிர்த்து பேசவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தும் பேசலை. அவங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவை திரு லியோ அவர்கள் சொன்னது போல் அதிமுகவை ஒரு வார்த்தை கூட திரு விஜய் அவர்கள் விமர்சிக்காததற்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். என்னென்னா ரொம்ப எளிதாக
திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னது போல அம்மாவும் வேணாம் ஐயாவும் வேணாம் அப்படிதான் அவரோட ஸ்லாங்ல திரு சொன்னாரு. சீமான் அவர்கள் கூட எடுத்துப்போம் சார், கூட்டணி இல்லைன்றதுல ரொம்ப தெளிவா கூட்டணி இருந்தார். இல்லைன்றதுல தெளிவாக இருப்பது மட்டுமல்லாமல் திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான்னு சொல்றாரு. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று நாங்க 2 பேரும் ஒரு இதுல தான் வச்சு பார்க்குறேன் நான். திராவிட கட்சிகளுக்கு மாற்று, திராவிட அரசியல் தமிழகத்தை சீரழித்து விட்டது, அதற்கு மாற்று அப்படின்றாரு. இவர் ரொம்ப தெளிவா தமிழ் தேசியம் திராவிடம் எல்லாமே எனக்கு ஒரு 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் கவனமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதை திரு விஜய் அவர்கள் தவிர்த்து வருகிறான்றதை நீங்க எனக்கு கன்வின்ஸ் ஒரு விளக்கம் சொல்லுங்க. ஆமாம் சார், எங்கேயுமே அவங்க விமர்சனம் பண்ணல. எப்போயாவது வந்து அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அப்படின்னு வரும்போதெல்லாம் ஒரு பெயர் அளவில் நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை வருது, அவ்வளோதான் வருது. இது இன்னொன்று மாலதி, கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு தேர்தலுக்கு 1 வருஷம் முன்னாடி நம்ம இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். திரு விஜய் அவர்கள் அவரோட கட்சியை வளர்க்கணும். 1 வருஷம் தேர்தலுக்கு இருக்கும்போது இப்போவே நாங்கள் கூட்டணின்னு இந்தியாவில் எந்த கட்சியும் அனௌன்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? எனக்கு நினைவு சரியாக இருந்தால் 2011 தேர்தல் அறிவிப்புக்கு 4 நாள் 5 நாள் முன்னாடி கேப்டனோட கூட்டணியை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஃபைனலைஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு போகும். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த முறை தேர்தலுக்கான பேச்சு ரொம்ப ஏர்லியராக தொடங்கிருச்சு. இப்போவே வந்து திரு விஜய் அவர்கள் ஏங்க நாங்கள் அதிமுக கூட கூட்டணின்னு சொன்னால் எதுக்கு அவர் தனியாக கட்சி நடத்துகிறாரு? ஒரு கட்சியை வளர்க்கட்டும். இண்டிகேஷனாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நாம் இப்போது விவாதித்த விஷயம், ஏன் அதிமுக விமர்சனம் பண்ணல? செல்வி ஜெயலலிதா ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவனு ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு வார்த்தை ஒரு விஜய் ட்ராப் பண்ணிக்கலாமா இல்லையா? இன்னொரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். செப்டம்பர் 2023 தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் இருக்கும்போதே அறிஞர் அண்ணாவை பற்றியும் செல்வி ஜெயலலிதா பற்றியும் அண்ணாமலை விமர்சனம் பண்ணாரா இல்லையா? ஆமாம், கூட்டணி அதுதான் கூட்டணி முடிவுக்கே காரணம். பஞ்சாயத்தே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. உடனே வந்து அத ஒரு காரணமாச்சு வெளில வந்தாங்க. பட் பேசலாம் அப்படியே இல்ல, உடனே அங்க அதுல அதிமுக இருக்க பெண்கள்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. கொதிச்சு போய் இப்ப பிரச்சனை நடந்துச்சு. ஸோ கூட்டணியில இருந்துகிட்டே அப்படி பேசினாரு. கூட்டணியே இல்லாம புதிதாக ஒரு கட்சி தொடங்கியவர் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கவில்லை? எனக்கு சொல்லுங்க. ஸோ 2 ஆப்ஷனையும் ஓப்பனில் வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமாங்க சார்? விசிகே, சிபிஎம், சிபிஐலாம் ஒரு வேளை ஃப்யூச்சரில் வரலாம், அப்படி இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கட்சிகளோட கூட்டணிக்கு எல்லா கட்சிகளையும் கட்சிகளோடும் கூட்டணி வைப்பதற்கு விஜய் தயாராக இருக்கிறார்ன்றதை விக்கிரவாண்டி மாநாட்டில் இண்டிகேட் பண்ணிட்டாரு. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைவதென்றால் இந்த கட்சிகள் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல திரு விஜய் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் வச்சுக்கோங்களேன், எல்லா கட்சியும் விஜய் கட்சிக்கு வந்தாங்கன்னா விஜய் அவர்கள் தனியாக நிற்பதை பற்றி சிந்திப்பார். இப்போ அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார் இல்லைங்களா, எல்லாருக்கும் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு, காங்கிரஸுக்கு பங்கு, லெஃப்ட்டுக்கு பங்கு, விசிகேக்கு பங்கு என்பது பொருத்தமாக இருக்கும். இந்த தருணம் வரை அவங்க அத்தனை பேரும் இந்த கூட்டணியை விட்டு போவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. எங்களையும் திமுகவையும் பிரிக்கவே முடியாது, ஒரே இடத்துல தான் எங்கள் 2 பேரையும் புதைக்கணுன்ட்டு அவர்கள் கூட்டணி கட்சியினர் சொல்லி கொண்டு இருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது திரு விஜயா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா? நீங்கள் விஜய் ஃபேன் தானே, சொல்லுங்க. இப்போ அதான் மாறிட்டீங்களே ஊபியில இருந்து ஒரு அணிலாக இருந்து எப்படி சொல்லுங்க நீங்க இப்ப சொல்லுங்க. நான் சீரியஸா கேக்குறேன், ஜோக்ஸ் அபார்ட். இல்ல சார், இதுல இருந்தே தான் நான் கேட்க விரும்புறேன். என்னன்னா, ஓகே, இவர் சொன்ன மாதிரி இப்ப விஜய் அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ரொம்ப தெளிவா தெரியுது எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன்ல வச்சிருக்காருன்னு. ஆனா அப்படி இருக்கும்போது ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதிமுகவுக்கு தான் விஜய் தேவை, விஜய்க்கு அதிமுக தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை விஜயே வந்து நான் அதிமுகவோட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னா கடிச்சு வச்சிருவாங்களோன்ற அளவுக்கு அதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்கு. இல்ல சார், இந்த அளவுக்கு கோபம் தேவை என்ன சார் இருக்கு? உங்க கேள்வியிலே அதுக்கான பதில் இருக்குமா? நீங்க என்ன சொன்னீங்க, என்ன வார்த்தையை பயன்படுத்தீங்க? ரசிகர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? விஜய் 25 பேரை பந்தாடுறதை பார்த்துட்டு உண்மை என்பது போல அவர்கள் நம்புபவர்கள் தான் ரசிகர்கள் இல்லைங்களா? ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் அந்த தேட்டருக்கு போய் தேட்டர் சீட்டெல்லாம் உடப்பீங்க. நீங்கள் ரசிகர்கள் அதை செய்வார்கள். FDFS ஷோக்குன்னு போய் அந்த விஜயோட கட் அவுட்டுக்கு மேலே ஏறி பால் பாக்கெட்லாம் ஊற்றுவீங்களா நீங்கள்? ரசிகர்கள் அதை செய்வார்கள். அந்த ரசிகர்கள்ட்ட போய் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னால் கடிச்சு தான் வைப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஜோக்ஸ் அபார்ட், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள் வந்து பெரிய அளவில் ரசிகர்கள் அந்த வார்த்தையிலே நீங்கள் கேட்டதுக்கான பொருள் எல்லாம் அடங்கியிருக்கு. அவர்கள் ரசிகர்கள். விஜய் என்ன செய்தாலும் ரசிக்கக்கூடியவர்கள் தான் ரசிகர்களாக இருக்க முடியும். அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது. எல்லாம் பெரும்பாலும் இளையவர்கள் இல்லைங்களா? அவர்களுக்கு அரசியல் புரிதல் என்பது இருக்காது. ஒரு தேர்தல் என்றால் என்ன,
அதை எப்படி அணுகணும், வெறுமனே விஜய் வந்து இப்படி கையாட்டினார்னா 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் விடுங்க, டெபாசிட் வாங்க முடியாது என்பதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவர்களுக்கு தெரியாது. திரு விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அபரிமிதமான பிரியத்தின் காரணமாக விஜய் இதே மாதிரி விக்ரவாண்டி மாதிரி ஒரு 2 மாநாடு நடத்தி இப்படி கையை காமிச்சு பாம்பு கதையெல்லாம் சொன்னோன்னா ஒரு 26 மே மாதம் விஜய் அவர்கள் கோட்டையில் போய் உட்காந்துக்குவார், நம்ம எல்லாரும் மந்திரி ஆகிடலான்னு அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அனுபவம் குறைவு காரணமாக, அவர்கள் பிரியத்தின் காரணமாக அதிமுகவுக்கு தான் விஜய் தேவை, திமுகவுக்கு தான் விஜய் தேவை என்றெல்லாம் சொல்லுவார்கள். பட் திரு விஜய் அவர்கள் நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பதையெல்லாம் முழுமையாக அலசாமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். நான் வந்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நான் பலமுறை அதிமுக தாவேக கூட்டணி நடந்தே தீரும் அப்படின்ட்டு நான் சொல்கிறதுக்கான காரணம், அதிமுக மற்றும் தாவேகவின் ஒரே எதிரி, பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதால் தான். இந்த 2 கட்சிகளும் எடுக்கக்கூடிய தவறான முடிவின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 26 ஆட்சியில் அமர்ந்தால் இந்த 2 தரப்புமே அதிகமான சேதாரத்தை சந்திக்கும் என்பது 2 தரப்புக்குமே தெரியும்.